ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது பெண்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமேவும். எப்பயுமே சரி, மகளிர் வந்து ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்களால தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு முக்கால்வாசி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மா, ரொம்ப பிடிச்சது. அப்புறம் என் பொண்ணு. ஏன்னா என்னோடய அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். ஆனால் அவங்க படிக்கலை, இத்தனைக்கும் கட்டட வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் என்னோடய லைஃப் எல்லாமே அவங்க தான். எனக்காண்டி எல்லாமே செஞ்சவங்க. எனக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் மட்டுமே அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு சில பெண்களுக்கு, கஷ்டமான பெண்களுக்கு இருக்க உணவுகளை பற்றி நம்ம பார்ப்போம். வேலை வந்து எல்லாருமே பயங்கரமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து உள்ளூர் உணவுகளே நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் தரும். இருந்தாலும் ஒரு சில உணவுகள் பற்றி நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் உங்ககிட்ட. அந்த சாப்பிட்டோம்னா என்னென்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய், கர்ப்ப புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், அப்புறம் இதெல்லாம் வருது, நிறையா வருது. அதெல்லாம் தடுக்காமல் இருக்காங்க. நிறையா அதை அசால்ட்டாக விட்டுறாங்க. பொதுவாக 40 வயசு ஆயிடுச்சுனாலேவும் அவங்களோட முதுகெலும்பு, எலும்பு வகையில் எல்லாமே பலவீனமாயிடுது. நீரிழிவு நோய், இதய நோய், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, சருமத்தை பாதுகாக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா வந்து பெண்கள் கவனமே செலுத்தாமல் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே சரி, பெண்கள் சரி, நம்ம தான் கேர் பண்ணிக்கிறணும். நிறையா வந்து மேக்கப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ வந்து. ஆனால் அதுலேயும் ஆரோக்கியமான உணவுகளுக்கும் கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சது வந்து வால்நட்டு, அதாவது பருப்பு வகையில் வால்நட் வந்து இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், மார்பக புற்றுநோய் வளர்ச்சி வந்து தடுக்குன்னு சொல்லுவாங்க. மூளை செல்களில் செல்களோட வளர்ச்சிக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து வாரம் 2-3 தடவை எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தக்காளி, நம்ம ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய தக்காளி வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இதில் வந்து லைஸ்பினஸ் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் இதிலே வராமல் தடுக்கும். புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல மருந்தாக தக்காளி வந்து செயல்படுது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து வாழைப்பழம் வந்து மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால பக்கவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தை அழுத்தம் குறைச்சி மார்படப்பு பக்கவாதம்லாம் வராமல் தடுக்குன்னு சொல்கிறாங்க. கீரை வகைகள் அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை, நம்ம முருங்கைக்கீரை சாதம் நிறையா கிடைக்கும். அரைக்கீரை, நிறையா கீரைகள் எடுத்துக்கிட்டாலேயும் நம்மளுக்கு நீரிழிவு நோய், பிறப்புறுப்பு நோயெலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீட்ரூட் நிறையா சாப்பிட்டோம்னா மனநிலையை சீராக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன். லவங்கப்பட்டை வயதான பெண்களுக்கு ஞாபகம் மறதி அது அதிகமாக சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு லவங்கப்பட்டையை தேநீரில் சேர்த்து, டீயில் சேர்த்து குடிக்கலான்றாங்க. பயிறு வகைகள் நிறையா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு 1 இல்லாட்டி 2 அப்படின்ற மாதிரி சர்க்கரை அளவு சாம்படுத்தும், உடல் எடையை வந்து பராமரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பூசணிக்காய் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு காய் தான். நம்ம தான் யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டேன்றோம். ஆனால் வயிறு கோளாறுகளை குறைக்கிறதுக்கு உதவுது. பூசணிக்காய் வந்து நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டால் கூட அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஒரு பெனிஃபிட்ஸான சத்தான உணவுப் பொருட்களாக இருக்குது. ஈஸியாக நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறையா இருக்குது. இதுவே முக்கால்வாசி உள்ளூரில் கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே ஆரோக்கியமாக சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னு ஒரு தாட்டு கொண்டு வாங்க. ஏன்னா அந்த நினப்பு இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களோ வீட்டையோ நம்மளை பாதுகாத்துக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் சத்தான ஆகாரங்கள் எடுங்க. ஹாப்பி விமென்ஸ் டே அண்ட் மகா சிவராத்திரி.